வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. பல்வேறு கட்சிகள் இணைந்துள்ள காரணத்தினால் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டுமென முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். நிறைவாக 5 இடங்களில் போட்டியிட ஒப்பந்தத்தில் கையெழுத்து ஆகியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 2வது நாளாக நேர்காணல். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் நேர்காணல். திமுக விசிக இடையே இன்று மாலை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. முதலமைச்சர் முன்னிலையில் இன்று தொகுதி பங்கீடு கையெழுத்தாகலாம் என தகவல். சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தீவிர ஆலோசனை. தைலாபுரம் இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வரும் ராமதாஸ். சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள முகாம் அலுவலகத்தில் விருப்ப மனுவை ஆர்வமுடன் பெற்றுச் செல்லும் நிர்வாகிகள். பெண்களை இழிவுபடுத்துவதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த பெண் சக்திகளை ஒன்றாக திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நான் முன்னெடுப்பேன். நடிகை நயன்தாரா குறித்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சர்ச்சையாக பேசிய நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. வாக்களிக்காதவர்களும் வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று எண்ணும்படியான ஆட்சியை வழங்குவேன். சொன்ன சொல்லே காப்பாற்றியுள்ளேன் என வீடியோ ஒன்றை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் வாக்குப்பதிவிற்கு 5 நாட்கள் முன் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்படும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. வாக்குச்சாவடியின் பெயர், வாக்குப்பதிவு நாள், நேரம் போன்றவை பூத் ஸ்லிப்பில் இடம்பெற்றிருக்கும் எனவும் தகவல். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீட்டிற்கு முன்பே வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவு. வேட்புமனு தாக்கலுக்கு இன்றும் 5 நாட்களே அவகாசம் உள்ள நிலையில் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து நீடிக்கும் இழுபறி. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்தார் திமுக எம்எல்ஏ சம்பத் சாரம். பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு தாக்கல். (2026) சட்டப்பேரவை தேர்தலில் புதுச்சேரியிலிருந்து பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியீடு. புதுச்சேரிக்கான பாஜக தேர்தல் குழு கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறவுள்ள நிலையில் வெளியிடப்பட உள்ளதாக தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 7 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. திமுக எம்பி கிரிராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைவு. கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து 14,570 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,16,500க்கும் விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிரடியாக குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,75,000க்கும் விற்பனை. காஞ்சிபுரம் மாவட்டம் யாத்தோகாரி பெருமாள் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற தேர் திருவிழா. கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பி ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு. இருக்கைகளுக்கு விமானங்களில் 60 விழுக்காடு இருக்கை தேர்வு கட்டணம் கூடாது என மத்திய அரசு உத்தரவு. ஒரே PNR-இன் கீழ் பயணிக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு அருகருகே இருக்கை ஒதுக்க வேண்டும் என அறிவுறுத்தல். பெங்களூருவில் தந்தையை மூட்டை கட்டி கொரியர் செய்ய முயன்ற மகளால் அதிர்ச்சி. உகாதி மற்றும் ரம்ஜான் பண்டிகை காலங்களில் பேருந்து டிக்கெட்டுகள் கிடைக்காததால் ஊர்களுக்கு செல்ல ஒரே வழி இதுதான் என்பதை விளக்கும் விதமாக ரீல்ஸ் எடுப்பதற்காகவே இப்படி செய்ததாக போலீசாரிடம் ஒப்புதல். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து இன்னும் ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என அறிவிப்பு. ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வுக் குழுவினர் பார்த்து விட்டதாக தகவல். மேற்காசிய போர் தொடர்பாக நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் நெதன்யாகு பங்கேற்ற காட்சிகளை வெளியிட்டது இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம். நெதன்யாகு உயிரிழந்து விட்டதாக கூறப்படும் நிலையில் கடந்த சில நாட்களாக அவர் உயிருடன் இருப்பதாக வீடியோக்கள் வெளியாகி வருகின்றன.